ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இந்த லாக்டவுனில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய கடலை மாவு முறுக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். லேசாக அரிசி மாவு சூடானா போதும். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை நம்ம லேசாக சூடாக்கிக்க போகிறோம். எண்ணெய்க்கு பதிலாக நெய்யோ இல்லை பட்டரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம முறுக்கு பிழியும் போது எந்த ஒரு பிளாக்கேஜும் இருக்காது. இப்போது இந்த மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம முறுக்கு பிழிகிற மோல்டில் ஸ்டார் ஷேப் எடுத்துக்க போகிறோம். மோல்டை நல்லா எண்ணெயால் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை மோல்டுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம எண்ணெயால் கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தட்டோட பின்பக்கத்தில் நம்ம முறுக்கை புழிய போகிறோம். நல்லா ரவுண்டு ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மிதமான சூட்டில் இதை பொரிச்செடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த லாக்டவுனில் போர் அடிக்கும் போதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான முறுக்கு இப்போ நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.